வணக்கம். நேத்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது விஜய் கட்சி பத்தி சில விஷயங்கள் சொல்றாரு. அதுக்கு டிவிகே தரப்புல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு அசைன்மெண்ட். திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்த பிறகு சீமான் இப்படி தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எதிர்க்கணும்னா திமுகவையோ இல்ல அதிமுகவையோ காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்க வேண்டியது, ஏன் டிவிகேவை எதிர்க்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. இல்லை, அடிப்படையில் தாவேக்காவை எதிர்ப்பது அப்படின்றது எங்களுடைய பிரதான நோக்கமும் அல்ல, கொள்கையும் அல்ல. அடிப்படையில் நாங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு 4 எதிரியை பார்க்குறோம். இந்திய அளவில் காங்கிரஸையும் பிஜேபியும் பார்க்குறோம், தமிழ்நாடு அளவில் திமுகவையும் அதிமுகவையும் பார்க்குறோம். அப்போது வரலாறு, தமிழ்நாட்டினுடைய அரசியல், அதனுடைய நலன் இப்படின்லாம் பார்த்து பேசும்போது நம்ம பிஜேபி செஞ்சதையும் பேசுகிறோம், காங்கிரஸ் செஞ்சதையும் பேசுகிறோம், இங்கே அதிமுக திமுக செஞ்சதையும் பேசுகிறோம். கூடுதலாக இப்போ மாற்றம் நீங்கள் விஜய் சொல்லி வர்றாங்க. வரும்போது நீங்கள் எந்த இடத்துல மாற்றா இருக்கிறீங்க அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ளே எழுது. அப்போ அந்த இடத்துல திமுக அதிமுகவை விமர்சிக்கிற அதே வேளையில் தாவேக்காவையும் ஒரு விமர்சன அரசியலும் அது மேலே முன் வைக்கிறோம். இப்போ நம்ம தாவேக்கா மேலே ஒரு விமர்சனத்தை முன் வச்சா அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லணுமே தவிர அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது. அது சரியான அரசியலாக இருக்காது. இப்போ நம்ம தாவேக்கா மேலே சொல்கிறோம், நீங்கள் உங்ககிட்ட அடிப்படையான கொள்கை இல்லை, நீங்கள் வெறுமனே வாய் அரசியல் பேசுகிறீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறீங்களே தவிர உள்ளார்ந்த சித்தாந்த தெளிவு உங்ககிட்ட இல்லை, தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் நீங்கள் சொல்கிறீங்க எப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அப்போ தாவேக்காவின் சார்பில் யாராவது ஒருத்தர், செய்தி தொடர்பாளரோ, தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளரோ, தாவேக்காவினுடைய தலைவரோ, யாராவது ஒரு ஆள் அதை விளக்கணும்ல உட்காந்து. இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. இப்போ கமலஹாசனாவது அடிப்படையில் ஏதாவது மையம்ன்ற ஒரு சென்ட்ரிசம்ன்ற ஒரு கோட்பாடை கொண்டு வந்தார். அது ஒரு அடிப்படை இல்லாத ஒரு கோட்பாடுன்னு வைங்களேன். ஒன்று இந்த பக்கம் அந்த பக்கம் தான், வலது சரி அல்லது இடது சரி தான், இந்த தத்துவங்கள் தான் உலகம் முழுமைக்கு இருக்குது. அப்போ சென்ட்ரிசம்ன்றது அப்படி ஒரு தத்துவமே கிடையாது, இது வரைக்கும் எந்த நாட்டிலையும் இல்லாத ஒரு தத்துவம். அப்போ மேலை நாடுகள் எங்கேயோ ஒரு காப்பி அடித்து கொண்டு வந்தார். அப்போ அவராவது ஒரு பேருக்காவது புதிதாக ஒன்றை கொண்டு வந்தார், இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படி நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கலாம்னு பார்த்தா அதுவும் இல்லை. அப்போ நம்ம என்ன கேட்குறோம், உங்களுடைய கொள்கை என்னன்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. ரெண்டாவது, சரி கொள்கையை ஒரு பக்கம் வைங்க, சித்தாந்தத்தின் ஒரு பக்கம் வைங்க, நடப்பு அரசியலாவது நீங்கள் சரியாக செய்கிறீங்களான்னா அதுவும் இல்லை. இவங்க அடிப்படையிலேயே இவங்க அரசியல் அப்படின்றது ஒரு அன்மெச்சூர்டு பாலிடிக்ஸாக, ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு நிலைமையில தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், உலகம் முழுமைக்கு எங்கே மக்கள் போராட்டம் நடந்தாலும் சரி, எங்கே ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி, எங்கே ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் சரி, அந்த மக்களுடைய கோரிக்கையை அந்த மக்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமாக தலைவன் தான் அந்த மக்களை தேடி போகக்கூடிய காட்சிகள் நம்ம உலகம் முழுமைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பெரும் பெரும் தலைவர்கள், விஜய்க்கு 100, 50, 1000 மடங்கு பாப்புலாரிட்டி உள்ள தலைவர்கள் எல்லாம் மக்களை போய் சந்திச்சது தான் வரலாறு. ஆனால் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்கள் என்ன தேடிவாங்க, அது நீங்கள் நிவாரணம் கொடுக்கறதா இருக்கட்டும், தலைவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த தூய்மை பணியாளர்கள் போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எல்லாருமே பனையோட தேடிவாங்க அப்படின்னா இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ நாளைக்கு நீங்கள் ஓட்டு கேட்டாவது வீதிக்கு போவீங்களா மாட்டீங்களா? அப்போ கூட்டம் வராதா? இப்போ மாநாடு நடத்த போறாரு, அதுதான் கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்கன்னு சொல்றீங்க, அதுக்கு மக்கள் திரள் வராதா? அப்போ நாங்கள் மக்கள் கூடட்டும், வாங்க மக்கள் கூடட்டும், ஸ்தம்பிக்கட்டும், அரசுக்கு நெருக்கடி ஏற்படட்டும், அதன் மூலியமா அந்த மக்களுக்கு விடிவு கிடைக்கட்டும். சார் நான் கேட்குறேன், நீங்கள் அந்த 13 நாட்களாக களத்துக்கு வரல, 13வது நாள் தான் வர்றீங்க. எங்க உங்க நீங்கள் இதுக்கே வர்றீங்க, சீனுக்கே வர்றீங்க, உங்கள் வீட்டுக்கு இந்த போராட்டக்காரருடைய அந்த பிரதிநிதிகளை அழைக்கிறீங்க. விஷயத்தில் நாங்கள் தான் வந்தோம், அவங்களே பேட்டி கொடுக்கல. இல்லை, நான் என்ன கேட்குறேன், 13 நாட்களாக நீங்கள் ஏன் ஒரு அறிக்கை கூட விடலை? ஏன் அறிக்கை விட்டால் டிராஃபிக் ஜாம் ஆகிடுமா? சரி, பனையூரில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கலாமே தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையை வச்சு. இந்த கேள்வி எழுதுல அப்ப விஜய்க்கு என்ன ரோல்? நிர்வாகிகள் பார்த்துட்டு போட்டும், நீங்க உங்க பேச போடுறீங்க, கேள்வி எழுதுல. அப்ப இது இப்படி. இன்னொரு பக்கம் ஆணவ படுகொலை நடக்குது. நீங்க அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சிருக்கிறீங்க, ஈவே ராமசாமியை நீங்க கொள்கை தலைவராக வச்சிருக்கிறீங்க. இவங்க 2 பேருமே சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடினவங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, போராடினவங்க. அப்ப அம்பேத்கருக்கு ரோல் மாடல் வச்சிருக்கக்கூடிய நீங்க, அம்பேத்கர் சொன்னாரு, caste is a demonstress that crosses your path. You can have a political reform, you can have a economic reform until you kill that monster அப்படின்னு சொன்னார். அதாவது சாதி என்பது ஒரு அரக்கன், அதை வச்சுக்கிட்டு நீ அரசியல் சீர்திருத்தத்தையோ பொருளாதார சீர்திருத்தத்தையோ செய்ய முடியாது, அதை கொல்லாதவரே அப்படின்னாரு. அப்போ அம்பேத்கரை தத்துவ தலைவராக வச்சிருக்கக்கூடிய நீங்க எப்படி கவின் ஆணவ படுகொலை கண்டிக்காம இருக்கிறீங்க? நீங்க அஜித்குமாருடைய வீட்டுக்கு போறீங்க, அஜித்குமார் படுகொலை கண்டிக்கிறீங்க, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. கஸ்டோடியல் டார்ச்சர்ல இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம், அது தனி கதை. பேரில் உட்காந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. ஏன் கவினுக்காக நீங்க பேசல? ஏன்னா அது அகெயின்ஸ்ட் தி ஸ்டேட். அஜித்குமாருக்கு எதிராக அங்க இருக்கிறது ப்ராசிக்யூஷன் வழக்கு, அரசாங்கம்.
அதனால நீ திமுக அரசு பேசுறதுக்காக அங்கே லாப நட்ட கணக்கை பாக்குறீங்க, வாக்கு அரசியலை பாக்குறீங்க. இங்க என்ன கொலை செஞ்சவன் இன்னொரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சுர்ஜித். அப்ப சுர்ஜித்துக்கு எதிராக பேசணும்னா அந்த சமூகத்துக்கு பிரச்சனை ஆயிடும். அந்த சமூகத்துக்காரங்க நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அந்த சமூகத்துக்காரங்க நம்ம கட்சியில இருக்காங்கல்ல, அவங்க நம்ம கட்சி மேல ஈடுபாடு குறைஞ்சிரும். இன்னும் சொல்ல போனா அந்த மதுரையில மாநாடு போடுறாங்களே 21, 22ஆம் தேதி, இது அந்த சமூக மக்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நீங்க லாப நட்ட கணக்கு போட்டுறீங்க. ஓட்டர் பாலிடிக்ஸ்ல நீங்க வந்து இதை சமரசம் செஞ்சுக்கிறீங்க. அப்ப நீங்க மாற்று என்ன மாற்று உங்களுக்கு? அப்ப இதுக்கெல்லாம் மாற்றாக நாங்க நிக்கிறோம் களத்துல. இப்ப நம்ம இவ்வளவு கேள்வி கேட்கிறோம். கவினுக்கு ஏன் நீங்க வாய் திறக்கல? தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு நீங்க இது பண்ணல? மத்த விஷயங்களுக்கு நீங்க வாய் மூடி இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணுமே தவிர்த்து அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறாங்க. அவங்க என்ன, அதாவது போராட்டங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை, நோக்கி நாங்க போறோம். நீங்க பாருங்க, நான் சொல்றேன், போராட்டம் எல்லாத்துக்கும் தீவிரம் இல்லை. போராடித்தான் அத்தனையும் கிடைக்கப்பட்டிருக்கு. நாட்டினுடைய சுதந்திரம் போராடி கிடைச்சது, ஜல்லிக்கட்டு உரிமை போராடி கிடைச்சது, முதலாவது சட்ட திருத்தம் போராடி கிடைச்சது, இந்திய ஆதிக்கம் வந்து போராட்டத்தினால் ஒடுக்கப்பட்டுச்சு, குலக்கல்வி வந்து போராட்டத்தால் ஒடுக்கப்பட்டுச்சு. எல்லாமே போராடி தான் அந்த மண் பெற்றிருக்கிறதே தவிர போராடாமல் எதுவும் கிடைக்காது. அப்போ இவர்களுக்கு அடிப்படை அரசியல் வரலாறு தெரியுன்றதுதான் உண்மை. நான் என்ன கேட்கிறேன், இப்போ ஸ்டாலினை அண்ணன் சீமான் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகாக இந்த மாறுதல் அப்படின்னா நீங்க பாருங்க, இதை திமுக ஏத்துக்குமா முதல்ல? அதாவது திமுக எங்களை பாஜகனுடைய பி டீம்னு சொல்லுது, பாஜக எங்களை பிரிவினைவாதிகள், நக்சல்கள், அர்பன் நக்சல்ஸ் சொல்றாங்க. இவங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்களை திமுக பி டீம்ன்றாங்க. இப்ப நாங்க யாருன்றது எங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. அப்ப நம்ம எல்லாரையும் எதிர்க்கிறோம். திமுக செஞ்சாலும் நேற்று திமுகனுடைய இதையும் பேசி இருக்கிறோங்க. திமுக இந்த கோனரிக்கல் கோட்டையில என்ன அரசியல் பண்ணிருக்குது, என்ன தமிழருடைய அந்த வரலாற்று திரிவை எந்த அளவுக்கு திமுக வந்து அனுபவிச்சு இருக்குது அப்படின்றதெல்லாம் பேசி இருக்கிறோம். இல்ல, எதனால அந்த கேள்வி வருதுன்னா, நீங்க தாவேக்காவை விமர்சிக்க கூடாதுன்னு இல்லை, ஒரு அரசியல் கட்சி இன்னொருத்தரை விமர்சிக்கலாம். ஆனா இன்னைக்கு இங்க திமுகவை எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் திமுகவை எதிர்த்து கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க அங்க எதிரியை வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்கவனை அடிச்சுட்டு இருந்தா அந்த திமுக எதிர்ப்பு நீர்த்து போகுமே. இல்ல, நாம என்னன்னா, நீங்க திமுகவை விமர்சிக்காம, திமுகவை வந்து நம்ம அட்டாக் பண்ணாம தாவேக்காவை அட்டாக் பண்ணா இந்த கேள்வி எழுதுறது நியாயம். நீ ஏன் அவனை விமர்சிக்காம என்னை விமர்சிக்கிற அப்படின்னு. நாங்க பிரதானமா விமர்சிக்கிறதே திமுகவை தானே. அண்ணனுடைய 1 மணி நேர உரையில கேட்டீங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் திமுகவை பேசுவார், விமர்சனம் பண்ணுவாரு. அதே மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் அண்ணா திமுகவை, பிஜேபி எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுவாங்க. அரிதிலும் அரிதாகத்தான் தாவேக்காவையும் விஜய் விமர்சனம் பண்றோம். அதுல ஏன் விமர்சனம் பண்றோம்னா, உங்களுடைய கொள்கை அந்த லட்சணத்துல இருக்குது. அடிப்படையில நீங்க பாருங்க, தாவேக்கா தொடங்கினதுல இருந்து இன்னும் சொல்ல போனா விஜய் நடிகராக இருக்கும் போது அவருடைய அத்தனை படங்களுக்கு சிக்கல் வந்த போதும் தமிழ்நாட்டில் யாரும் பேசாத அளவுக்கு ஆதரவாக பேசியவரும், போராடியவரும், அதுக்காக நின்றவரும், கத்திப்படத்துக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. அதுக்கெல்லாம் நின்றவர் அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சியினர் எல்லாத்துக்குமே நின்னோம். அண்மையில் நடந்த மெர்சல் படத்துக்கு எவ்வளவு அச்சராஜானாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியும். அப்ப அதுக்கெல்லாம் துணையாக நின்றவர்கள் நாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த மாநாடு நடைபெறுகிற மாலை வரைக்கும் நாங்க வந்து ஆதரவு நின்னோம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மாநாட்டில் போயிட்டு அண்ணன் சீமான் அவர்களை கலாய்க்கிறீங்க, அண்ணன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறீங்க. முதலாவதாக விமர்சனத்தை கையில் எடுத்தது நீங்க. தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு நாங்க வந்து 15 ஆண்டு காலமாக திராவிடம் வேற, திராவிடம் வந்து ஒரு கண்காணி, அது ஒரு ப்ராக்சி, இந்தியாவுடைய ஒரு ப்ராக்சி, அது தமிழருடைய உரிமையை வந்து எப்போதும் பாதுகாக்காது, திராவிடம்ன்றதுக்கான ஒரு மொழி இல்லை, அதுக்கு ஒரு இனம் இல்லை, திராவிட நாடுன்ற ஒரு நாடு இல்லை, எல்லாமே போலின்னு நான் இங்க ஒரு அரசியலை கட்டமைக்கிறோம். ஆனா நீங்க மறுபடியும் என்ன பண்றீங்க, உங்க திரை கவர்ச்சியை வச்சு தமிழ் தேசியமும் திராவிடம் இரு கண்கள்னா எப்படி நாங்க கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. அப்ப இந்த சித்தாந்த ரீதியாக, அரசியல் ரீதியாக, தத்துவார்த்த ரீதியாக, உங்களுடைய கொள்கை ரீதியாக நான் உங்களை விமர்சிச்சு கேள்வி கேட்கும் போது கேள்விக்கு பதில் சொல்றதை விட்டு போட்டு நீ திமுக கிட்ட ஆளு, நீ ஸ்டாலின் சந்திச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்படி பேசுறேன்னா அப்ப உங்ககிட்ட சரக்கு இல்லைன்றது வெளிப்படையா தெரியுது. இல்ல, விஜய் கட்சியை பார்த்து நாம் தமிழர் பயப்படுதுன்னு சொல்றாங்க. விஜயோடைய வருகை அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு ஒரு இருப்பையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கு. 2010 கட்சியினுடைய துவக்க மேடையில நாங்க அறிவிச்சோம், திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி இல்லை, எங்களுடைய பயணம் அப்படின்றது எங்களுடைய கால்களை நம்பித்தான் அப்படின்னு நாங்கள் தெளிவாக அறிவித்தோம். 16 ஆண்டுகள் ஆச்சு. இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத அளவிற்கு நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு புதிய வரலாறை படைச்சிருக்குது. 1.1% வாங்கின ஒரு கட்சி 8.2% வாங்கி இன்னைக்கு தனித்து அங்கீகாரம் பெற்றிருக்குதுன்னா இந்தியாவிலே நாம் தமிழர் கட்சி. நான் டேட்டாவோட சொல்ல முடியும். இப்போ விசிகா ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கிறாங்க, அது திமுகவோட கூட்டணி வச்சதுனால கிடைச்சது. நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு பெற்றிருக்கக்கூடிய இந்த வாக்கு அப்படின்றது 36 லட்சம் வாக்குகள், தனித்து நின்று பெற்ற வாக்குகள். இந்த அங்கீகாரம் இந்தியாவில் எந்த கட்சிக்கும் கிடையாது. அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய பயணம் இப்படி தனித்துவமானது.
இவங்க இது வரைக்கும் தேர்தலே போட்டிடாத ஒரு கட்சி, கண்டெஸ்ட் பண்ணாத ஒரு கட்சி. அவங்களையும் எதிர்க்கிறீங்க. கொள்கை ரீதியாக எங்களுக்கு விமர்சனம் இருக்குதுல்ல. இல்ல இப்ப 2010 நீங்க கட்சி தொடர்ந்து இருந்து இப்போ வரையும் எத்தனையோ புதிய கட்சிகள் வந்திருக்கு போயிருக்கு, அவங்களையெல்லாம் நீங்க இப்படி விமர்சிச்சிருக்கமே. கமலஹாசன் வந்தபோது கமலஹாசனையும் விமர்சிச்சோம். அவர் பிக் பாஸ்ல உட்கார்ந்து இருக்காரு, இங்க வெளியே வர கமலஹாசனை விமர்சிச்சோம். டிடிவி தினகரன் மாற்றுன்னு வந்து நின்னாரு. இவர் மாற்று இல்ல, மறுபடியும் ஏமாற்று. இவர் ஆர்கே நகர்ல எப்படி ஜெயிச்சாரு தெரியும், டோக்கன் கொடுத்து என்னென்ன கோல்மால்லாம் பண்ணாருன்னு தெரியும். இவர் மாற்று கிடையாது. இவர் அதிமுக இன்னொரு கிளை, அங்க இருக்கக்கூடிய பங்காளி சண்டையினால புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அப்படி அது விமர்சிச்சோம். இல்ல திமுக அதிமுகவோடு கூட்டணி அமைத்து அவர்கள் எடுத்த முடிவுகளுக்கு துணை போன விசிக, பாமக போன்ற பல கட்சிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் விமர்சிக்க வேணாம்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இல்ல அப்படி இல்லையே, திருமாவளையும் நாங்க விமர்சிக்கிறோம், எல்லாரையும் விமர்சிக்கிறோம். எங்களுடைய விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. அப்ப நாங்க எல்லாரையும் விமர்சிக்கிறோம். திருமாவளவன் சொல்றாங்க திமுக கூட்டணி தான் அது செஞ்சது இது செஞ்சது, தமிழர் நலன் காத்துச்சு, அப்படி இப்படி நிறைய சொல்றாங்க. அப்ப நாங்க விமர்சிக்கிறோம். எப்படி செஞ்சாரு, கருணாநிதி துரோகம் தான் செஞ்சாரு, அப்படி நாம விமர்சிக்கிறோம். அதே மாதிரி பாமக தரப்புல அவங்க சொல்றாங்க பிஜேபி அது நல்லது செஞ்சது இது நல்லது செஞ்சது. இப்போ அதிமுக வன்னியருக்கு 10.5 இடஒதுக்கீடு கொடுத்துச்சுன்றாங்க. இடஒதுக்கீடு கொடுத்தது அப்ப அரசியல் லாபத்திற்காக. நீங்க ஹைகோர்ட்டுக்கு போனீங்க, அது ஒரே ஹியரிங்ல உடஞ்சு போச்சு. எந்த அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு நீதிமன்றம் கேட்டுச்சு. அப்ப அற்ப அரசியலுக்காக அதிமுக கொடுத்துச்சு அப்படின்னு விமர்சனத்தை வைக்கிறோம். அப்ப அதிமுக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், விசிக இருக்கட்டும், எல்லா கட்சிகள் மீதும் பறந்துபட்டு விமர்சனம் வைக்கிறோம். அப்படி விமர்சனம் வைக்கும் போது அந்தந்த கட்சிகள் அதுக்கு முடிஞ்சா பதில் சொல்றாங்க, இல்ல கடந்து போறாங்க. ஆனா இவங்க என்னடான்னா விமர்சனம் சொல்றது இவங்ககிட்ட ஸ்டஃப் கிடையாது, பேசுறதுக்கு இவர்கள்கிட்ட ஐடியாலஜிகளா யாரும் கிடையாது. இவருக்கு முதல்ல ஐடியாலஜின்ற ஒண்ணு கிடையாது தாவேகாவுக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க விமர்சனத்துக்கு உரிய பதில் சொல்லாம இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மடைமாற்றக்கூடிய வேலையை. நீ அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு பேசுற, இவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுற, யாருக்கிட்டையும் காசு வாங்குறா, நாங்க எப்படி நிக்கணும்? நீங்க பாருங்க, நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1%, 1%, 2% வாக்கு வங்கியில் வச்சுக்கிற கட்சியெல்லாம் இன்றைக்கு எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் சீட்டுகளும் நோட்டுகளும் பெற்று ராஜ்யசபாவில், லோக்சபாவில், அதே மாதிரி சட்டமன்றத்தில் எல்லாத்துலையும் இருக்கிறாங்க, வாரியத்தில் அதில் இதுலன்னு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு 8.2% வாக்குகளுங்க. நீங்க திமுக இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகளையும் பாருங்க, விசிகா 2 கம்யூனிஸ்ட், அதே மாதிரி மதிமுக, இங்க வெளியே வந்துட்டு தேமுதிக, இதெல்லாம் மக்கள் நல கூட்டணி அமைச்சாங்க. 6 கட்சிகள் கூட்டணி அமைச்சு 6.1% வாக்குங்க. 3வது அணி நாங்க தானே. நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சி அணி 8.2% வாக்கு. இத்தனை கட்சிகளுக்கு எத்தனை சீட்டு கொடுத்துருக்கு திமுகன்னு பாருங்க. 2 கம்யூனிஸ்டுகளுக்கு 6, விசிகாக்கு 6, 18 சீட்டுகள் ஆச்சு இதுவே. அப்ப 20-25 சீட்டு சாலினா எங்களுக்கு கிடைக்குங்க. 25 நாம் தமிழர் கட்சி நினைச்சதுன்னா 50 சீட்டு பேரம் பேச முடியும். அதிமுக திமுக கிட்டையும் தரமாட்டாங்களா எங்களுக்கு? அவ்வளவு இளைஞர்களை வச்சிருக்கிறோம் நாங்க. அப்ப இவ்வளவு எங்கிட்ட இருந்தும் நாங்க கூட்டணிக்கு போகாம நிக்கிறோம் அப்படின்னா அதுதான் எங்களுடைய ஜெனியூனிட்டி. அப்ப நாங்க சீட்டுக்கோ நோட்டுக்கோ இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ இந்த அற்ப அரசியல் பதவிகளுக்கு நாங்க ஆசைப்பட்டு இருந்தா என்றைக்கோ சமரம் செஞ்சிருப்போமே. இல்ல தோற்பதற்காகவே சீமான் கட்சி நடத்துகிறார், எந்தெந்த தொகுதிகளில் யாரை வேட்பாளராக போடணும், இவங்களை நிறுத்தினா இவங்க ஜெயிப்பாங்க இவங்க தோப்பாங்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு, அதுக்காக தான் கட்சி நடத்துறாருன்ற குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில வைக்கப்படுது. அது என்ன சான்று இருக்குது? குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு 1.1% வாக்கு 2016 வாங்கும்போது இதான் சொன்னாங்க, 1.1% வாக்கு வாங்கியிருக்கிறாங்க, இதுக்கு மேலே இது வளராது, இது சும்மா ஒரு தேர்ட் பார்ட்டி கட்சி தான், இது இதுக்கு மேலே இது நாம் தமிழ் வளராதுன்னாங்க. உறுதியாக களத்தில் அடினோம். 2019 3.4 வாங்கணும். அப்பயும் அதான் சொன்னாங்க. இவங்க ஓட்டை பிரிக்கிறதுக்காக நிற்கிறாங்க, இதில் வளராதுன்னாங்க. அதையும் தாண்டி வந்தோம். 6.2 வாங்கணும். அப்போ என்ன சொன்னாங்க? அவ்வளோதான் நாம் தமிழ் கட்சியோட முடிஞ்சிச்சுன்னாங்க. பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாருங்க, ஓட் கட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ பிஜேபியினுடைய பி டீம்னு எங்களை சொல்கிறாங்க. பிஜேபியினுடைய பி டீம் மாதிரி தான் எங்களுடைய சின்னம் எப்படி பறி போயிருக்கும்? பிஜேபி கூட இருந்த தமிழ் மாநில காங்கிரஸுடைய சின்னம் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் எங்களுக்கு இல்லையே. பாமக அவங்களுக்கு பிஜேபி கூட இருந்ததுனால மாம்பழ சின்னம் அவங்க தக்க வச்சுக்கிட்டாங்க. நாங்கள் பிஜேபியினுடைய ஆளாக இருந்தோம்னா எங்களுக்கு அந்த பழைய விவசாய சின்னம், அந்த கரும்பு விவசாய சின்னம் கிடைச்சிருக்கணுமே. தேர்தலுக்கு 10-15 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க, அதுல போட்டிட்டு 8.2 வாங்கியிருக்கிறோம் நாங்க. எங்களுடைய கட்சியினுடைய பொட்டன்ஷியாலிட்டி அவ்வளவு இருக்குது. திமுக அதிமுக கற்பனை பண்ணி போய் பார்க்க முடியுமா? திமுகவுக்கு 15 நாளைக்கு முன்னாடி உதயசூரியனுக்கு மேல இந்த டம்ளர் இதை சின்னமா கொடுக்குறாங்கன்னு வைங்க, இதை வச்சு திமுக ஜெயிக்குமா? டெபாசிட் வாங்குமா? இந்த 8% வாக்குகள் வாங்குமா? இல்ல அதுலயே விஜயோட ஓட்டு இருக்குங்கிற. என்ன விஜயோட ஓட்டு? பிடிச்சு பாட்டு பாடினாரு, அதனால விஜய் ரசிகர்களும் அன்னைக்கு மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ நான் கேட்கிறேன், அண்மையில நடந்த ஈரோடு இடைத்தேர்தல் விஜய் என்ன ஸ்டாண்டுங்க எடுத்தாரு? தேர்தல் புறக்கணிப்பு. இப்ப விஜயனுடைய வாக்காளர்கள் அந்த தொகுதியில் இருப்பாங்கல்ல, ஈரோடு கிழக்கு முழுமைக்கும் விஜயனுடைய வாக்காளர்கள் இருப்பாங்க. இந்த வாக்குகள் யாருக்கு போச்சு? நாம் தமிழ் கட்சிக்கு வந்திருக்காதுல்ல, நோட்டாக்கு போயிருக்கணும்ல. நோட்டாக்கு ஏன் போடல? திமுக அதிமுகவுக்கு போகாது எதிர்ப்பான வாக்குகள். அப்ப யாருக்கு போச்சு? அதிமுக நிக்கல, திமுக ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க.
நாம் தமிழ் கட்சிக்கும் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாம் தமிழ் கட்சி நாங்கள் விமர்சிச்சிட்டோம். அப்போ யாருக்கு போச்சு? அப்போ அந்த நோட்டாக்கு போன அந்த சொற்ப வாக்குகள் தான் விஜயினுடைய வாக்குகள். அதுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு ஒரு 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 பாப்புலாரிட்டி இருக்குது, ஒரு மாஸ் பாப்புலாரிட்டி. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத, ரஜினிகாந்துக்கு அடுத்து உச்சபட்ச பாப்புலாரிட்டி, கமலஹாசனை விட உச்சபட்ச பாப்புலாரிட்டி விஜய்க்கு இருக்குது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. விஜய் என்ன சொன்னாலும் செய்திகள் ஆகுது. விஜய் ஒரு அறிக்கை கொடுத்தாங்கன்னா நியூஸ் மீடியாஸ் உட்பட அத்தனை ஆங்கில ஊடகங்கள், ஆங்கில பத்திரிகைகள், தமிழ் பத்திரிகைகள் உட்பட அத்தனையும் அது செய்தி ஆகுது. அது போகாத பண முதலைகள் ஆதவர்ஜனா போன்ற ஃபைனான்சியலை பேக்கப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த விஜய்க்கு ஏதோ பெரிய ஆதரவு இருப்பது போலும், அலைய இருப்பது போலும் கட்டமைக்கிறாங்க. இதே மாதிரியான கட்டமைப்பு தான் கமலஹாசனுக்கு செஞ்சாங்க. கமலஹாசனை வந்து 3வது அணின்னு காமிச்சாங்க. நாம் தமிழ் கட்சி 4வதாக கூட காமிக்கல, அதர்ஸ்ன்னு போட்டாங்க. இதுதான் இருந்துச்சு. ஆனால் கமலஹாசன் நிக்கல எங்ககிட்ட. கமலஹாசன் ஓடிட்டாரு இன்னைக்கு. அப்போ மாற்றுன்னு வந்தவங்க, சினிமாவை மூலதனமாக வச்சு வந்தவங்க என்ன ஆனாங்க? இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தாக்கு பிடிக்க முடியல. அதே மாதிரி தினகரன் மாற்றுன்னு வந்தாரு. இதே மாதிரி 19 தேர்தல் 21 தேர்தல் தனிச்சு நின்னாரு. இன்னைக்கு என்னாச்சு கதை? பிஜேபியோட பைத்தியக்காரன் கூட்டணி போனான்னு கேட்டாரு. இன்னைக்கு அதே பிஜேபி கூட்டணியில் இருக்காரு. அப்ப மாற்றுன்னு வந்தவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. கமலஹாசன் டிவியை உடைச்சாரு. நேர்மையான அரசியல் பண்றோம்னாரு. விஜய் மாற்று சக்தி இல்ல, முதன்மை சக்தின்னு. எப்படி முதன்மை சக்தி? நீங்க முதன்மை சக்தினா இது வரைக்கும் யாங்க உங்க கூட கூட்டணி வரல? நீங்க கட்சி துவக்க மேடையில ஏதாவது அரசியல் கட்சி தெரியும் கூட்டணி கலப்பி கொடுப்பானா? விஜய் விடுத்தாரு. 234 தொகுதியில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் நம்மளை நம்பி சில பேர் வருவாங்க இல்லையா? அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் இல்லையா? அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் இல்லையா? யாரை குறிப்பிட்டு வச்சு கூப்பிட்டீங்க? கம்யூனிஸ்டுகளை, விசிகாவை குறிப்பிட்டு வச்சு தான் கூப்பிட்டீங்க. கம்யூனிஸ்ட் வந்துட்டாங்களா? தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல, என்ன வேணாலும் நடக்கலாமே. இன்னைக்கு டேட்டாவை பேசுங்க, வருங்க ஃபியூச்சர் நம்ம அசம்ஷனை பேச முடியாது. இன்னைக்கு என்ன இது வரைக்கும் வந்துட்டாங்களா? இந்த மாதிரி முஸ்தபா மாதிரியான லெட்டர் பேர் தான் வந்துகிட்டு இருக்கிறாங்க. வேற யார் இருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் விஜயை நம்பி வந்த ஒரு ஒரு நிலையான கட்சியை சொல்லுங்க. வந்திருக்காங்களா? குறைந்தபட்சம் வருவதற்கான சாத்தியமாவது இருக்குதா? இல்ல. அப்புறம் நம்பிக்கையோட சொல்றாரு, தனியா நின்னாலும் நம்மளால ஜெயிக்க முடியும் கொடுக்குறேங்கிறாரு. அப்புறம் ஏங்க நீங்க கூட்டணி கடிவாளம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏங்க அதிமுக விமர்சிக்க மாட்டீங்க? நீங்க தான் சொல்றீங்கல்ல 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி ஊழல் ஆட்சின்னு. அந்த 50 ஆண்டு கால ஊழல் ஆட்சியில தான் எம்ஜிஆர் ஆட்சி வருது. நீங்க எம்ஜிஆர் ரோல் மாடலா எடுக்கிறீங்க. எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்ச மாதிரி நாங்கள் ஆட்சி பிடிப்போன்றீங்க. அதே எம்ஜிஆர் ஆட்சியில தான் துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அதே எம்ஜிஆர் ஆட்சியில தான் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து தனியார் யூனிவர்சிட்டிஸ் ஆக்கப்பட்டுச்சு. அதே எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான் முல்லை பெரியாருடைய உரிமை தாரை வார்க்கப்பட்டுச்சு. அதே எம்ஜிஆர் தான் டாஸ்மாக கொண்டு வந்தாரு. அப்போ நீங்க எப்படி எம்ஜிஆர் ஆட்சியை கொடு பண்றீங்க? அப்ப அதிமுக விமர்சிங்க. மாற்றுதானே நீங்க? அதிமுக திமுக மாற்றாதானே வரீங்க. இன்னைக்கு திமுக தான் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், சரிங்க, இப்போ நீங்க கவின்குமார் ஆணவ படுகொலை பேசுறீங்க, யுவராஜனுடைய கோகுல்ராஜனுடைய ஆணவ படுகொலை பேச மாட்டீங்களா? இன்னைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த பாலியல் இதை பேசுறீங்க. பொள்ளாச்சி வன்கொடுமை பேச மாட்டீங்களா? ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு பேச மாட்டீங்களா? அஜித் குமார் கஸ்டோடியல் மர்டரை பேசுறீங்க. ஜெயராஜ் பணிக் சாத்தாங்குளத்தினுடைய கஸ்டோடியல் மர்டரை பேச மாட்டீங்களா? அப்ப பேசணும்னா ரெண்டையும் பேசணும். நாங்க பேசிக்கிட்டே இருக்க அரசியலுக்கு வரல, தீர்வை நாங்க ஆட்சிக்கு வந்து கொடுப்போங்க. சரிங்க, அது தீர்வு. அப்ப திமுக நோக்கி தீர்வு சொல்லுங்க. ஏன் திமுக மட்டும் விமர்சிக்கிறீங்க? கேள்வி எழுதுல. அப்ப கடந்த கால தவறுனா ரெண்டையும் பேசுங்க. அதுதான் சரியான நிலைப்பாடா இருக்கு. ஏன் நீங்க அதிமுக கிட்ட சாஃப்ட் கார்னர் காட்டுறீங்கன்னா, அதிமுக கிட்ட உங்ககிட்ட பேரம் இருக்குது. நீங்க அதிமுக எதிர்பார்த்தீங்க. அதிமுக கூட இன்னும் சொல்ல போனா திரைமறைவுல பேரம் நடந்துச்சு. யாராவது மறுக்க சொல்லுங்க. எடப்பாடி கிட்ட விஜய் பேரம் பேசினாரா இல்லையா? பேரம் நடந்துச்சு. உங்க மேலேயே அதே குற்றச்சாட்டுகள் வருது. நாங்க போலேங்க. நாங்க தான் போலையே. நாங்க விமர்சிக்கிறோமே, நீங்க விமர்சிக்க மாட்டீங்களே. இன்னைக்கு வரையும் இது மலர்ந்தால் ஈழ மலரும்னு சொன்னாருன்னு இன்னை வரையும் அதை கேட்டுட்டு தானே இருக்காங்க. தனி கதை. அதுக்கு பேசணும்னா தனியா பேசலாம். அதுக்கு இயக்கமே ஆதரவு கொடுத்துச்சு. அது வேற, அது தனி கதை. அது ஜெயலலிதா அதுக்கு இயக்கத்துக்கு ஆதரவாக தனி வாக்கெடுப்பு நடத்தி தனித்தமிழக அமைக்கணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. அதுக்கு இயக்கத்திலிருந்தே அதை ஆதரித்து அது ஆமா சரின்னு சொல்லிட்டு நன்றி கடிதம் தெரிவிச்சாங்க. அது இயக்கத்துக்கு எங்களுக்கும் உள்ளது. அது தனி கதை. இப்போ இது என்னடானா, இப்போ நான் என்ன கேட்கிறேன், அதிமுகவை நாங்கள் விமர்சிக்கிறோம். நான் சொன்ன அத்தனையிலையும் பொள்ளாச்சி வன்கொடுமையாக இருக்கட்டும், யுவராஜ் கோகுல்ராஜ் படுகொலையாக இருக்கட்டும், அதிமுக செஞ்ச ஊழல்களையாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா இருக்கும்போதே முன்னாடி அலிபாபாவும் 40 திருடர்களும் இருந்தாங்க. இப்போ அலிபாபா இல்லை, அம்மா இருக்கிறாங்க, 40 திருடர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சேர்த்து வச்சு விமர்சிச்சவர் அண்ணன் சீமான். அப்போ அவ்வளவு மூர்க்கமாக பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம். ஜெயலலிதாவுக்கு 2016 ஆர்கே நகர் தேர்தலில் அந்த தொகுதியில் ஒரு திருநங்கையை ஜெயலலிதாவுக்கு எதிராக வேட்பாளரை நிப்பாட்டினோம். தேவின்ற எங்கள் அக்காவை நிப்பாட்டினோம். அவ்வளவு மாறுதல்கள் நாங்கள் செஞ்சுருக்கிறோம்.
அப்ப ஸ்டெர்லைட் படுகொலையா இருக்கட்டும், சாத்தான்குளம் படுகொலையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் அத்தனையிலையும் பேசியிருக்கிறோம், போராடி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஸ்டெர்லைட்ல எங்களுடைய அக்கா போராடி குண்டடி வாங்கினாங்க வயிற்றுல. அப்ப அவ்வளவு வழக்கு வாங்கி இருக்கிறோம், சிறைப்பட்டு இருக்கிறோம், எல்லாமே நடந்திருக்குது. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன ரோல் இருக்குது? அப்ப 2 பேரும் நீங்க விமர்சிக்க, நான் உங்களை நடுநிலைவான்னு ஏத்துக்கிறேன். அப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரின்றீங்க. சரி, பிஜேபி கொள்கை எதிரி, ஆமா கொள்கை எதிரி தான். காங்கிரஸ் இல்லையா? பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு என்ன வேறுபாடு? அவன் பாபர் மசூதி இடிச்சான், இவன் இடிக்க அனுமதிச்சான். அவன் தான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தான், நீட்டை கொண்டு வந்தான், இவன் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அவன் காஷ்மீர் இந்தியாவோட இணைச்சான், இவன் 370 ரத்து பண்ணான். என்ன வேறுபாடு கண்டுட்டீங்க? அதனுடைய வெளியுறவுத்துறை கொள்கையில, பாதுகாப்பு கொள்கையில, நிதி கொள்கையில, எல்லாமே அதுதானே. 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக ஒட்டுமொத்த மாநில உரிமைகளையும் கொண்டு போய் இந்திய பட்டியல, ஒன்றிய பட்டியல இணைச்சது இந்திரா காந்தி. இன்னைக்கு பேசுறீங்க நீட் தேர்வுக்கு விலக்கு வேணும்னு. நீட் தேர்வை கொண்டு வந்து இதே காங்கிரஸ். இன்னும் சொல்ல போனா கல்வியை மாநில பட்டியலில் இருந்து இதே 42வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய் மாநில உரிமையை பறிச்சது இந்திரா காந்தி. அப்ப நீங்க நீட்டுன்னு பேசுறீங்க, நீட்டுக்கு விலக்குன்னு பேசுறீங்க. அது நிரந்தர தீர்வு என்னன்னா கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அப்ப காங்கிரஸ் செஞ்ச துரோகத்தை அங்க பேசணும்ல, நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அப்ப பிஜேபிக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, காங்கிரஸுக்கு இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இங்க திமுகவுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, இன்னொரு பக்கம் அதிமுக வேற ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. இதுதானே கேள்விக்குள்ளாகுது. அப்ப ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்க பாருங்க, 13 நாட்களா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது, அதுக்கு ஒரு அறிக்கை இல்லை. அங்க ராகுல் காந்தி அந்த ஓட்டர் லிஸ்ட்ல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஃபேக்கா கண்டுபிடிக்கிறாரு. அது உண்மையிலே பாராட்டுக்குரியது. அப்ப அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா அவரை கைது பண்ணிடுறாங்க. பாராளுமன்ற நோக்கி நடைபெறும் போது கைது பண்ணிடுறாங்க. அதுக்கு உடனே அறிக்கை வருது. நான் வேணான்னு சொல்லல. ராகுல் காந்திக்கு அறிக்கை கொடுக்கக்கூடிய நீங்க இங்கேயும் தூய்மை பணியாளருக்கு அறிக்கை கொடுக்கல. அவர் கொடுக்கல, அவர் கட்சியில இருந்து இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அதுக்கு மட்டும் விஜய் கொடுக்குறாரு. இதான கேள்வி. அப்ப விஜய் கிட்ட ஒரு அறிக்கை வரும்போதுதான் அது பேசுபொருள் ஆகும், அது செய்தி ஆகும். விஜய் பேசுறதும் புச்சிதானந்து பேசுறதும் ஒண்ணா? இல்ல 2 பேருக்கு வேற ஃபேஸ் இருக்குது, நான் வேற ஃபேஸ் இருக்குது நம்புறேன். இப்ப விஜய் புசியானது ஒண்ணுன்னு சொன்னா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். இன்னும் சொல்ல போனா இவங்க கட்சியில அத்தனையும் தற்கொலைத்தனங்களாக இருக்குது. நீங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் வழிகாட்டின்னு சொல்றீங்க. ஆனா பாருங்க, இப்போ ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடத்துனாங்க, மழை பெய்யுது, அந்த கேள்வி கூத்தெல்லாம் பார்த்தோம். அதை நிப்பாட்டுறதுக்காக வெத்தலையை வச்சுட்டு தேங்காய் வச்சுட்டு இப்படி சுத்திட்டு டிவிக்கேன்னு கத்துறாங்க. நீங்க மதசார்பற்ற கட்சின்னு சொல்றாங்க, பிஜேபிக்கு கொள்கை எதிரின்னு சொல்றாங்க. பிஜேபியுடைய கொள்கை தான் மதசார்பு கொள்கை. நீங்க மாநாடு அறிவிக்கிறீங்க, பந்தக்கால் நடுவிழான்னு சொல்லிட்டு பந்தக்கால நட்டு அதுல பாலை கொண்டு போய் ஊத்துறீங்க. எந்த பக்கத்தறிவாளி சொல்லி இருந்தது இது? இல்ல அவங்க தான் சொல்லிட்டாங்களே கடவுள் இல்லங்கிறத நாங்க ஏத்துக்கல. கடவுள் பற்று வேறங்க, கடவுள் நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேறங்க. பந்தக்காலுக்கு பால் ஊத்துறது இது கடவுள் நம்பிக்கையா? அது மூட நம்பிக்கையா? அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, செய்யறாங்க. இது என்ன, அது மூட நம்பிக்கைங்கிறேன். அப்படிங்க மாற்று இல்லை. இன்னும் நான் என்ன கேட்கிறேன், உங்க கட்சியில் எல்லாரும் இருக்காங்கல்ல, இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர், மத நம்பிக்கையற்றவர் எல்லாரும் இருக்காங்க, பௌத்த மதம் எல்லாருமே இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அது பொதுவான கட்சி தானே தாவேகா, பொதுவான கட்சி. ஏன்னா விஜய்க்கு எல்லா மட்டத்திலையும் ரசிகர்கள் உண்டு, எல்லா சாதியில மதத்துல எல்லாத்துலயும் உண்டு. ஒரு பேன் இந்தியா ஸ்டார் தான் விஜய், அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை, எல்லாம் இருக்குது. இப்போ நான் என்ன கேட்கிறேன், மாநாட்டுக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, ஓதுவார்கள் ஐயர்களை கூப்பிட்டு அக்னி குண்டம் வளர்த்து நெய்யை ஊத்தி இதெல்லாம் பண்றீங்கல்ல, இதுல மாற்று மதத்தை சேர்ந்த இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ மத நம்பிக்கையற்றவர்களோ இதுல எப்படி பங்கெடுப்பாங்க? கலந்துக்கிறாங்களே, அதுதான் தாவேகான்னு சொல்றாங்க. அது எப்படி? நான் என்ன கேட்கிறேன், நீங்க மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்றீங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றீங்க, பிறப்புக்கும் குறிப்பிட்ட மதத்துக்கும் சொல்லல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அப்ப எல்லா உயிருக்கும் அரசியல் செய்யக்கூடிய நீங்க எப்படி குறிப்பிட்ட மதத்தினுடைய சடங்கு மட்டும் எல்லாருமே திணிக்கிறீங்க? அது மத சார்பு இல்லையா? திணிக்கலையே, எல்லாரும் வராங்களே. அது இல்ல, வர்றது இருக்கட்டுங்க, அது மத சார்பா இல்லையா? சார்பு தானே. இல்ல, ஒரு அரசாங்கமா அவங்க ஃபார்ம் ஆகும்போது எல்லாருக்குமான அரசு தராங்களா? எல்லாருக்குமான கட்சி எல்லாருக்குமான கட்சி இல்லையா? எல்லாருக்குமான கட்சியா இருக்கு. எல்லா மாவட்ட எல்லா சமூகத்தில் இருக்காங்க. அது பிரதிநிதித்துவம் தனி, அதுலயே தனி இருக்குது. காசு வாங்கிட்டு தர்றாங்கன்றது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அவங்க உட்கட்சி பஞ்சாயத்து, அது அவங்க இருக்கட்டும், அவங்க கட்சிக்காரங்களா இருக்கட்டும், அவங்க பார்த்துப்பாங்க, அது வேற. நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு பொதுவான கட்சி, மதச்சார்பற்ற கட்சி, மதச்சார்பற்ற ஒரு கூட்டம் மாநாடு நடத்துறீங்க, அந்த மதத்துல குறிப்பிட்ட மத சடங்கு ஏன்றதா என்னுடைய கேள்வி. அப்ப நீங்க எப்படி கிளைம் பண்ணிக்கிறீங்க பிஜேபிக்கு மாற்றுன்னு? இது பிஜேபியுடைய இதுல தான் நான் கேட்க மாட்டேன். அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க 80 vs 20 டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்ப ஆனா நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர்றீங்க, அம்பேத்கர் கொண்டு வர்றீங்க, முற்போக்காளர்கள் நீங்க எல்லாரையும் முன்னிறுத்துறீங்க, உங்களை பொதுவான கட்சின்னு காமிச்சுக்கிறீங்க. இதை காமிக்கிறதுனால இந்த கேள்வி எழுது. நீங்க பண்ற இந்த தற்கொலைத்தனத்துக்கோ, இந்த மூட நம்பிக்கை இந்த கூட்டத்துக்கோ, இல்ல நீங்க பண்ற இந்த மதச்சார்புள்ள இந்த நிகழ்வுகளுக்கோ நான் ஏன் கேள்வி கேட்கிறேன்னா, நீங்க முற்போக்கு வேஷம் போடுறீங்க, அதனாலதான் கேள்வி கேட்கிறேன். இல்லைன்னா நான் கேள்வி கேட்க போறது இல்லை. துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு தமிழர் என்கிற அடிப்படையில்
திமுகவும் ஆதரிக்கணும்னு அவங்க திமுக உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகளையும் கேட்டிருக்காங்க. இதனுடைய அரசியல் தாக்கம் எப்படி இருக்கும்னு பாக்குறீங்க? அடிப்படையில் ஜனாதிபதிக்கோ துணை ஜனாதிபதிக்கோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அவங்களுக்கு வந்து முதன்மை அதிகாரம் கிடையாது. தே ஆர் நாமினல் ஹெட்ஸ். அதாவது நம்ம கொச்சை மொழியில் சொன்னால் ரப்பர் ஸ்டாம்புன்னு தான் சொல்லுவாங்க. உண்மையிலேயே அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால் பிரதமருக்கு, மத்திய அமைச்சரவைக்கு தான் இருக்குது. அமைச்சரவை எடுக்கக்கூடிய, பிரதமர் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைக்கு தான், அந்த தீர்மானத்திற்கு தான் இவங்க 2 பேரும் கட்டுப்படணும். இதில் என்னன்னா ஒரே ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வந்து துணை ஜனாதிபதிக்கு வந்து ராஜ்யசபாவினுடைய ஸ்பீக்கராக, சபாநாயகராக அவர் வந்து இருப்பார், சபையை நடத்துவார். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இதை வந்து முன்மொழியப்பட்டிருக்கிறார். இதில் தமிழ்நாட்டிற்கு பெருமை, தமிழர்களுக்கு பெருமைன்னு சொல்கிறாங்க. எந்த பெருமையும் கிடையாது. நீங்கள் பாருங்கள், இதே சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொன்னவர் ஐயா வீரமணி. எப்போ சொன்னார் அப்படின்னா, ஜார்க்கண்டினுடைய ஆளுநராக இவர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்கும் போது தமிழ்நாட்டின் சார்பாக வந்து பொறுப்பேற்கிறாரு. அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதே சிபி ராதாகிருஷ்ணனை 1999 தேர்தலில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட வச்சது பாஜக. அப்போ பாஜக திமுக கூட்டணி அந்த சமயத்தில் இருக்குது. அப்போ அந்த கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஓட்டு கேட்டு எதிர்தரப்பில் நின்னவர் யாருன்னா ஐயா மூத்த அரசியல்வாதி நல்லகண்ணு, சிபிஐ சார்பில். அப்போ நல்லகண்ணுவை தோற்கடித்து சிபி ராதாகிருஷ்ணனை வெளில வைத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியது இதே திமுக. அப்போ இவங்க வந்து ஒருவேளை மாற்றி வாக்களித்தாலும் வியப்படைகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதில் சிபி ராதாகிருஷ்ணனை பிஜேபி கொண்டு வந்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது வந்து அண்ணாமலையை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஒரு அரசியல். ஏன்னா இப்போ பிஜேபி அதிமுக டைப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர், திருப்பூர், அந்த கொங்கு மண்டலத்தில் கொஞ்சம் வலுவாக இருக்கிறாங்க. ஏன்னா அதிமுக உங்களுக்கு தெரியும் 10க்கு 10 தொகுதி கோயம்புத்தூரில் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அப்போ என்ன பார்த்தாங்க அப்படின்னா அதிமுக வந்து அண்ணாமலையை மாற்ற சொல்லி ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் தலைவர்கள்லாம் விமர்சிக்கிறாங்க. அண்ணாதுரை விமர்சிக்கிறாரு, இவர் ஜெயலலிதா விமர்சிக்கிறாரு, எம்ஜிஆர் விமர்சிக்கிறாரு. இவரை வச்சிருந்தோம்னா கூட்டணி சேர மாட்டோம் அப்படின்னாங்க. அப்போ இப்போ வந்து அண்ணாமலை மாற்றப்பட்டுட்டார். அப்போ இதுக்கு முன்னாடி என்ன அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா, எடப்பாடியினுடைய சமூகமாக இருக்கட்டும், அண்ணாமலை சமூகமாக இருக்கட்டும், அதே அந்த கொங்கு பகுதியை சார்ந்த ஒரு சமூகம், பெரும்பான்மை சமூகம். இப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டு நயினார் நாகேந்திரன் தெற்கு பகுதியிலேருந்து வந்ததற்கு பிறகாக அந்த பகுதியில் ஒரு சின்ன கேப் உள்ளது. அப்போ அந்த பகுதியினுடைய அந்த சமூகத்து மக்களுடைய ஓட்டை கன்சாலிடேட் பண்ணி ஒருங்கிணைப்பதற்காக அந்த பகுதியிலிருந்து இன்னொரு அறியப்பட்ட முகத்திற்கு ஒரு ஹையர் போஸ்டிங்கை கொடுக்கணும். என்ன வாய்ப்புனா பிஜேபியுடைய தலைவராக கொண்டு வர முடியாது, மற்ற பொறுப்புகள் கொண்டு வர முடியாது, அமைச்சரவை மாற்றுவதற்கும் இப்போதைக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்போ இருக்கிறதுலேயே ஒரு டம்மி போஸ்ட், வேற என்ன, ஒரு கௌரவ பதவின்னு சொல்லலாம். அப்போ துணை ஜனாதிபதி பதவி காலி ஆகுது. சரி, அதுக்கு போட்டு விடுங்கன்னு சொல்லி இப்போ அவர் வந்து முன்னிறுத்தப்பட்டிருக்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் அப்படி போகிறதுனால தமிழ்நாட்டிற்கோ, தமிழர்களுக்கோ, தமிழர்களுடைய மேம்பாட்டிற்கோ ஏதாவது குரல் கொடுப்பாரா, நலன் செய்வாரனா, அப்படி செய்கிறதுக்கான அதிகாரமும் இல்லை. அதிகாரம் இருந்தாலும் அவர்கிட்ட வாய்ப்பும் இல்லை. ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை, தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய கட்சி தான். அதே மாதிரி இந்தியா பிளாக் சார்பில் திருச்சி சிவாவை நிற்பாட்டுறதுக்கான இது வந்து பரிசீலனை இருப்பதாக சொல்லப்படுது. பெரும்பாலும் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையை வந்து கிட்டத்தட்ட வச்சிருக்கிறாங்க. அதனால சிபி ராதாகிருஷ்ணன் ஏறக்குறைய துணை குடியரசுத் தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பிஜேபி சார்பில் அப்துல் கலாம் வந்து முன்னிறுத்தப்பட்டார். அப்போ அப்துல் கலாம் ஏற்கனவே ஒரு முறை இருந்தார். அது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, அந்த குஜராத் இன அழிப்பு, அதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மோடி அரசாங்கத்தால் கொல்லப்பட்டாங்க. அப்போ அது முழுமைக்கும் அதை ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த முஸ்லீம் சமூகத்திலேருந்து ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அப்துல் கலாம் கொண்டு வந்து ஒரு ஃபேஸில் வச்சாங்க. இங்கே என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட அந்த சமூகத்திற்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதை விட்டுவிட்டு குறிப்பிட்ட அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு பதிலாக அந்த சமூகத்திலிருந்து இவர்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட நபர்கள் யார் இருக்கிறாங்களோ அவர்களை RSS அஜெண்டால, இந்துத்துவ அஜெண்டால முன்னிறுத்தி அவரை வந்து குறிப்பிட்ட பதவிக்கு கொண்டு போவதன் மூலியமாக அந்த சமூகத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு அரசியலை தான் பிஜேபி இந்தியா முழுமைக்கு செய்து அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போ இந்த சிபி ராதாகிருஷ்ணன் முன்மொழியப்பட்டிருக்கிறார். இதனால தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எந்த நன்மையும் விளைய போறதில்லை. நன்றி.